பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கதிரை அவங்க அண்ணன் சரவணை கொண்டு வந்து ராஜி இருக்கிற ரூம்லேயே விட்டுட்டு போயிட்டாப்புல. ஸோ அவங்கள பொறுத்தளவு அவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கதிர் நீ எதுக்காக இப்போ எங்களோட வந்து படுக்கிற, அதனால் நீ போய் ராஜி கூடயே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளாரையே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாப்புல. ஸோ இப்போ ராஜி வந்து பார்த்திங்கன்னா தனியாக கட்டிலில் உட்காந்துருக்குறாங்க. கதிர் வந்த உடனே நான் வேணா கீழே படுத்துக்கிறேன், நீ கட்டிலேயே படுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதை கேட்குற நம்ம கதிருக்கு பயங்கரமாக கோபம் வருது. ஆமாம், இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்சதெல்லாம் பார்த்தாது, இப்போ என் கட்டில் வேறையா நீ பிடுங்குவியா, நான் கட்டிலேயே படுத்துக்கிறேன், நீ கீழே படுத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கோபமாக வந்து கதிர் வந்து ராஜிக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாப்புல. இதை பார்க்குற நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா ரவுடி ரவுடி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாப்புல. ஸோ ஏற்கனவே அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ராஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கதிருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. யார், நான் ரவுடியா, அப்போ அந்த கண்ணு ரொம்பவே நல்லவனா அப்படிங்கிற மாதிரி ராஜியை வெறுப்பேற்றுறாங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற ராஜியை மேலும் நம்ம கதிர் வெறுப்பை சொல்கிறதுனால, கதிர் இப்படி சொல்கிறதுனால ரொம்பவுமே வெறுப்பாக தான் ஆகுவாங்க. ஸோ போக போக ராஜி கதிர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொமான்ஸ் உருவாகிற மாதிரி கொண்டு வருவாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.